உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் நிற்கின்ற இடம் வவுனியா கனகராயன் குளத்தின் அருகே இருக்கின்ற சித்தி விநாயகர் ஆலயத்தின் முன்பு நிற்கின்றேன். இங்கே அன்பு நண்பர் ரமேஷ் அவர்கள் தனது வீட்டு குடிபொருளுக்காக ஒரு விசேட பூஜையொன்றை அவரது அயலவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் அழைத்து இங்கு ஒரு விசேட பூஜையை ஏற்படுத்தியிருக்கின்றார். விக்கிரங்கள் தீர்த்து வைக்கும் பிள்ளையாரின் அருளால் அவரது இல்லம் சிறப்ப வேண்டும் என வாழ்த்துவோம்.
நிலவில் என்றும் இல்லை தேய்திரை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை நைவேதியம் சோதிவானவன் புத்துணை தீர்ந்த பொருந்த கைதொட கட்டுணை போற்றியோ கடலினும் பாட்டினும் துணையாக மலிவரம் சுரத்த மன்னன் நான் எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான் ஒரு சேவல்தான் நடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள் கண்ணனை இந்த குடிபுறல் யார் யார் வந்திருக்கிறீர்கள், எப்படி நடந்து கொண்டிருக்கு, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீர்கள், இதோட பற்றி கொஞ்சம் விளக்கம் அப்படி வச்சலும். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கனகராயங்குளத்தில் வந்திருக்கிறோம். என்னடா எங்களோட ரமேஷ் அண்ணாட வீடு குடிபுறல் காலையில் ஒரு 9:30 11 மணி மட்டும் நல்ல நேரம். சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து நாங்கள் சுவாமி படங்கள் எடுத்து வந்து புதுசாக கட்டின வீட்டுக்கு படங்கள் வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வீடையெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ரமேஷ் மாமாவின் வீடு குடிபுகிறலுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்லி நாங்கள் சாமி படங்களை கோவில்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து சாமி அறையில் வைத்து விட்டு இப்போ எல்லாரும் ஹாப்பியாக வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களோட மாமாவோட வீடு ரொம்ப நல்லா இருக்குது. மாமா இந்த வீட்டில் நல்லா ஹாப்பியாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். பாய். மகன் ரமேஷில் காணி இதில் சுற்றி வட்டாரம் காடும் வேடுமா இருந்த காணியை அவர்கிட்ட நண்பர்களால் இதை சின்ன உதவிகளை செய்து இந்த அளவுக்கு ஒரு மாதிரி திருத்தி முன்னு வந்திருக்காரு. இப்போ நான் அவர்கிட்ட இப்போ காணி நல்லபடியாக அவர் நல்லபடியாக வாழணும் என்று வாழ்த்துக்கிறேன். சரியா? அன்பான உறவுகளே, மிக எளிதான முறையிலே இந்த குடிமனை புகுவிழா நிகழ்ந்திருக்கின்றது. இந்த குடிமனையில் முதலில் வாழ்ந்தவர்கள் யார்? அமரர் தம்பிராசா சிவந்தன் அவர்கள். அவர் அமரராகிவிட்டார். 3 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த 3 வருடங்கள் மிகவும்
பாதுகாப்பற்ற நிலையிலே தான் இந்த காணி வீடு வளவுகள் இருந்திருக்கின்றன. இந்த காணி வீடு வளவுகள் கூட அவர்களால் மிக அழகான முறையில் பராமரிக்கப்பட்டனவையாகும். குறிப்பாக சொல்வதனால் இங்கே இருக்கின்ற, நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், இங்கே இருக்கின்ற தாவரங்கள் செடிகள் யாவும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவாகத்தான் நான் கண்டேன். பாருங்கள் நீங்களும். இயற்கையா ரசிச்சு ரசிச்சு எடுக்கிறீங்களா? மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த இவ்விடம் கணவனை இழந்த நிலையில் அந்த பெண்ணானவள் தனது பிள்ளைகளை வாழ்விப்பதற்கு வாழ்வியல் ஊடாக நிறைந்த போராட்டங்களை சந்தித்து இவ்விடத்தை கவனிப்பாரற்ற நிலைக்கு அவர் தள்ளிவிட்டார். இருப்பினும் கூட இன்று இவ்விடம் அழகுபடுத்தப்படுகின்றது. இவ்விடத்தை கவனித்து பாருங்கள். தேசமங்கும் பஞ்சம் பட்டினி இந்நிலையை தகர்க்க ஒவ்வொரு மனிதர்களும் வீட்டு தோட்டங்கள், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, ஏன் கால்நடை வளர்ப்புகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக நாம் பசியற்ற வாழ்வை வாழலாம். நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு இவ்விடங்களையும் சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கான வழிவகைகளையும் இவர்கள் மேற்கொண்டும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரமேஷ் இந்த இல்லத்தில் வாழ்வதற்காக ஒரு வீட்டை எடுத்து அதை தனது நண்பர்களோடு திருத்தி அமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சுற்றுமுற்றும் அழகிய பூந்தோட்டம் இருப்பது பார்க்கின்றீர்கள். ஆனால் அதே போன்று இன்னுமொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். அங்கு பெரும் அளவு பற்றைகளும் காடுகளுமாக இருந்த இவ்விடத்தை கிட்டத்தட்ட ஒரு 8 பரப்புக்கு மேற்பட்ட இந்த இடத்தை அழகுபடுத்தி இருக்கின்றார் தன் நண்பர்களோடு. அது மட்டுமல்ல, இந்த வீட்டை நீங்கள் பார்வையிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதனுடைய சுற்றுப்புறத்தில் என்னென்ன இருக்கின்றது என்பது இங்கு தேவையானதும் கூட. இவரது நண்பன் பரா அவர்கள் பாதுகாப்பில் இருந்த இந்த கரப்பி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாயை இந்த வீட்டுக்கு இவர்கள் வரும்பொழுது அதையும் அழைத்து வைத்திருக்கிறார்கள். இதனுடைய குட்டி, இதனுடைய வரலாறு உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். கால்நடை வளர்ப்பா, கோழி வளர்ப்பா, எது தாய் நிலத்தில் செய்ய முடியாது? பனை வளங்கள் நிறையவே இருக்கின்றன. பராமரிக்காமல் இருக்கின்ற இடங்களை தேடி அவர்களை நாடி அவ்விடங்களை சுத்தப்படுத்தி அங்கே தோட்டம் செய்து பசியார வாழ்வதற்கு வழி தேட வேண்டியது எமது கடமை அல்லவா? என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் கைகால்கள் உறுதியால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது
அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த வீடெல்லாம். இந்த வீடு எடுத்தது வந்து எங்களோட மாமா தான். அவர் பேர் வந்து ரமேஷ் மாமா. அவர் வந்து இந்த வீடு எடுத்துகிட்டு சும்மா விட போகிறதும் இல்லை, ஃபுல்லாக தோட்டம் செய்கிற முடிவில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தேசிக்காய் வளர்த்து வச்சுருக்குது. இருந்தால் பாருங்க, தேசிக்காய் மட்டும் இல்லாமல் மிச்ச நிறைய இதுகளெல்லாம் இன்னும் வளர்க்குறதுக்கு தான் ஐடியா போட்டிருக்கார். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ எடுத்து தரது வந்து இந்த மணி என்பவர் தான். அவர் வந்து மாமாவோட ஃப்ரெண்ட். அவர் இது மட்டும் இல்லாமல் இதோட நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு இருக்கிறார். அவரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவரை ஃபாலோ பண்ணி இன்னும் நல்ல ஆதரவு தாங்க.